அந்த குட் பேட் அக்லி படத்துக்குள்ள வரும் சார். படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. ஆனால் ஒரு சில விமர்சகர்கள்லாம் இருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன படம், ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடினா போதுமா, படத்தில் வந்து கதை இருக்கணும், திரைக்கதை இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சினிமா வந்து தன் தன்மையை மாற்றிக்கிட்டே இருக்குங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சினிமா அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் எஸ்பி முத்துராமன் வந்த ஒரு படங்களை நம்ம கொண்டாடணும், அதுக்கப்புறம் சங்கர்னு ஒருத்தர் வந்தார், அவர் படங்களை கொண்டாடணும். இன்றைக்கி எல்லாருமே அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. படங்களுடைய தன்மைங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. விடுதலை ராகம்னு ஒரு படம் வரும்பொழுது பல பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அது என்னடா அது ஒரு டூயட்டே இல்லாமல் ஒரு படம், கதாநாயகனும் கட்டி பிடிச்சிக்கவே மாட்டாங்களாமே, அது என்ன படம், ஐ லவ் யூன்னு சொல்லாமல் என்ன படம் அப்படின்னாங்க. அது ஒரு வருஷம் ஓடிச்சு. அப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது அது இங்கே ஒரு பெரிய நெகட்டிவ் டாக் வரும், பாசிட்டிவ் டாக் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா தன் வடிவங்களை மாற்றிக்கிட்டே இருக்குங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் விரட்டி அடிச்சிருப்பாங்க. எஸ்எல்லாம் இணைய படம் பண்ணியிருக்கேன்னு அறகல்ல தூக்கிட்டு விரட்டியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை, இன்றைக்கி அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடுற ஒரு பெரும் கூட்டம் இங்கே வந்திருக்கு. இளைஞர்களுடைய தாட்ஸே வேறு மாதிரி இருக்குது. அதை தான் சொல்கிறேனே, இந்த இன்ஸ்டா மோகம் இன்றைக்கி ரொம்ப பெருகி போயிருக்கு. 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் நீ என்ன சொல்ல வரையோ அது சொல்லுங்கிற அளவுக்கு இருக்குது. சொல்கிறானே, இப்போ ஒரு பெரிய காமணி நேரம் 1/2 மணி நேரம் பேச வேண்டிய விஷயத்த 1 நிமிஷத்தில் சொல்கிறான் அவன். ஒரு கடையை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணுமா, இந்த கடையில் என்னென்ன பொருள் இருக்குது, இந்த அட்ரஸில் இருக்குது, இங்கே போனால் உனக்கு இது கிடைக்குங்கிறத 1 நிமிஷத்தில் சொல்கிறான்ல, அதை 1/2 மணி நேரத்துலையும் சொல்ல முடியும்ல. அப்போ நீங்கள் எதை ரசிக்கிறீங்க? 1 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு ஓடிடு, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. அப்படி ஒரு கலாச்சாரம் மாறி போயிருக்கு.